இப்போ என்ன பார்க்க வரோம்னா நம்ம வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், வியூஸ்னால எப்படி சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் ஸ்டுடியோக்கு போயிட்டு அதில் சேனல் கஸ்டமைசேஷன் போயிட்டு அதில் பிராண்டிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அதில் கீழே வந்து தேர்ட் ஆப்ஷன் வீடியோ வாட்டர் மார்க்கில் அப்லோட்னு இருக்கு. அந்த அப்லோடுங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப்க்கு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அதை டன் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் வேணுமா இல்லை ஃபர்ஸ்ட்ல வைக்கணுமா இல்லை ஃபுல்லாக வைக்கணுமான்னு கேட்கும். நம்ம லாஸ்ட் ஒன்னே கொடுத்துருவோம் என்டையர் வீடியோலையும். அப்போ தான் ஃபுல் வீடியோலையும் வந்து அந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் இருக்கும். இப்போ நான் பண்ணி கட்டுற பாருங்க என்னோட லேப்டாப்ல. இப்போ லேப்டாப்ல வந்து என்னோட சேனலுக்குள்ள போயிட்டேன். ஏதோ ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் சைட்ல பாருங்க கீழே வந்து சப்ஸ்கிரைங்கிற சிம்பிள் காட்டுதா. நம்ம வந்து ஸ்பேஸ் பண்ண பிராண்டிங் காட்டுதா. அந்த பிராண்டை கிளிக் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் இருக்கும். இப்போ சப்ஸ்கிரைப்ங்கிறத கிளிக் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் ஆயிடும். அதுக்கப்புறம் அது இன்னொரு கிளிக் பண்ணோம்னா வந்து மறுபடியும் நம்ம சேனலுக்குள்ள போயிடும். நம்ம ஹோம் பேஜ் காட்டு. இது மாதிரி தான் வந்து பண்ணோம்னா நம்ம பிராண்டிங்கிறது வந்து என்னன்னா லேப்டாப் நம்ம வீடியோ யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அதுக்காக தான் வந்து வியூஸும் அதிகமாக போகும். அதுக்காக தான் அந்த பிராண்டிங்கிறத யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மெயின் பப்ளிஷ்ங்கிறத மறக்காம கிளிக் பண்ணணும். அப்போ தான் சேஞ்ச் ஆகும். கீழே வந்து சேஞ்ச் பப்ளிஷ் வரும். அப்போ வந்து பிராண்டிங் ஆயிடுச்சு. இன்னொரு டிப்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சில